எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகாய் நானே நானாயிருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன் வாழாய் வாகாய் வாழ்கிறேன் பாகால் பாகாலாகிறேன். என்ன மாதிரி இவங்களும் வைப் பண்றாங்க. நான் நினைச்ச கேரக்டர் மாதிரியே வந்து ரொம்ப சைலண்டான பர்சன், ஆனா இல்ல இவங்களும் வந்து நல்லா வைப் பண்ற ஒரு பர்சன் தான். எல்லாரும் சேர்ந்து வித்தியாசமா அந்த பாட்டை எப்படி பாடக்கூடாதோ நாங்க அந்த மாதிரிலாம் பாடி வைப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்க செட்லயே நான் யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். அவங்க சரி ஓகே. தர்ஷன் சிக்கன் சாப்பிடக்கூடாது சார். சிக்கன் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லால, ஒரு வாரம் ஃபுல்லா. அடுத்து நீங்க வந்து கதிர் கேரக்டருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும்னா, அது ஜனனியை வந்து புகழ்ந்து பேசணும். எல்லா சீன்லயும் திட்டுறாருல, அதுவும் போடி வாடின்னு பயங்கரமா திட்டுறாரு. நானும் ஒவ்வொரு சீன்ல பாக்குறேன், ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா திட்டி வச்சிருக்காரு. எனக்கே சீன் பார்க்கும் போது தான் தெரியும் என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து செட்ல வந்து ஒரு ரூல் போடணும் இவங்களுக்கு அப்படின்னா என்ன ரூல் போடுவீங்க? மோனிஷா வந்து பாடக்கூடாது. அதை நீ சொல்ற. இப்ப நம்ம கூட ஜனனி அண்ட் பார்கவி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அமேசான் காடு இந்த மாதிரி பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த இடம் பாக்குறப்ப? எப்படி இருக்கு? ஏங்க இங்க வந்து பாருங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. அந்த ரீல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. அந்த அளவுக்கு அழகா இருக்குது இடம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு பிளேலிஸ்ட் மைண்ட்ல வரும்ல, அந்த பிளேலிஸ்ட் அப்படியே உங்க வாயால பாடிட்டீங்கன்னா பாடியே ஆகணும்ன்றீங்க. ஆடியன்ஸ் கேக்குறாங்க. என்னையும் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பாட சொல்லும் போதெல்லாம் நானும் ஏதோ ஒண்ணு பாடிட்டு போயிடுறேன். பட் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னோட குரலும் இன்னைக்கு நல்லா, பட் ஸ்டில் நீங்க கேக்குறீங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக பாடுறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியால் பிறந்தேன், காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகாய் நானே நானாயிருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன் வாழாய் வாகாய் வாழ்கிறேன் பாகால் பாகாலாகிறேன். சாரி, இவ்வளவுதான் வருது இப்போதைக்கு. ரொம்ப சூப்பரா பாடி இருக்கீங்க. அதாவது ஒரு சிஸ்டர் கோல்ஸ் பார்க்க முடியுது அடிக்கடி இங்க. எவ்வளவு ஸ்பெஷல் இந்த பாண்ட் உங்களுக்கு? ஆக்சுவலி வந்த புதுசுல வந்து we got to know each other. கொஞ்சம் ஈஸியாவே கனெக்ட் ஆயிட்டோம் தான். பட் இப்போ போக போக ஐ திங்க் நிறைய கனெக்ட் ஆகுறோம். சீன்ஸ் நிறைய வரனாலையும் அண்ட் எங்களுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறனாலும் என்னவோ கொஞ்சம் நிறையவே கனெக்ட் ஆகுறோம். அண்ட் நிறைய ஃபன் பண்ணுவோம் ஆஃப் ஸ்க்ரீன். நிறைய ஃபன் பண்றதுனால என்ன மாதிரி இவங்களும் வைப் பண்றாங்க. நான் நினைச்ச கேரக்டர் மாதிரியே வந்து ரொம்ப சைலண்டான பர்சன், ஆனா இல்ல இவங்களும் வந்து நல்லா வைப் பண்ற ஒரு பர்சன் தான் அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் தெரிய வந்தது. ஸோ அதனாலே ஈஸியா கனெக்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆகுற விஷயம்னா? சேம். நாங்க நிறைய தடவை பாட்டெல்லாம் பாடுவோம் ரூம்ல உட்காந்து. அதுதான் நானும் கேட்டேன். ஆனா வந்து நல்லா பாட மாட்டோம், அதுதான் உண்மை. எல்லாரும் சேர்ந்து வித்தியாசமா அந்த பாட்டை எப்படி பாடக்கூடாதோ நாங்க அந்த மாதிரிலாம் பாடி வைப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது சோ அதனால அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சரி. இப்ப வந்து உங்க செட்லயே நான் யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். ஓகேவா? அவங்க சரி ஓகே. அவங்கள பத்தின ஒரு சீக்ரெட் சொல்லணும், பிளஸ் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். தர்ஷன் அவங்க மறைச்சு வச்சிருக்கேன். அது எனக்கே தெரியல, நான் எப்படி சொல்றது. சரி, அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும்னா ஏதாவது ஆப்ஷன்ஸ் நாச்சும் கொடுங்களேன். நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா, இவர் வந்து இந்த விஷயம் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்காரு, ஸோ அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் சாப்பிடக்கூடாது சார். சிக்கன் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லால, ஒரு வாரம் ஃபுல்லா. மீன் வந்து கடிச்சிருச்சு, மீனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. இது கடிச்சிருச்சு மீன், நீங்க பாருங்க. பிடிஎஸ்ல பாப்பீங்க, பாருங்க. ஓகே, ரிஸ்க் பயங்கரமான ரிஸ்க் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காங்க. அடுத்து நீங்க வந்து கதிர் கேரக்டருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும்னா
கதிர் கேரக்டர் சீக்ரெட்னு இல்ல, இது வந்து வெளியில நிறைய பேருக்கு தெரியாது. கதிரை வந்து எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, ஆனா ஹி இஸ் த ஸ்வீட்டஸ்ட் இந்த செட்னு சொல்லலாம். இது பாய்ஸ் கேங்ல வந்து எல்லாருமே ஸ்வீட் தான். பட் விபு வந்து வந்த உடனே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்ல, ஏய் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்த உடனே ஆமா எப்படி இருக்கீங்கன்னு அந்த விஷ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து பார்க்கும் போதே வந்துட்டு டக்குன்னு என்ன சாப்பிட்டியா நாளைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஷ் வந்து எப்பவுமே விபு கிட்ட இருக்கும். இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். பட் ஆனா ஆன் ஸ்கிரீன்ல வந்து அப்படி ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. as விபு he is very sweet, but as கதிர் he is directly opposite. அது வந்து ஒரு விஷயம். சேலஞ்ச் விபு வந்து அடுத்த சேர் டிக்கெட் வீடியோல என்ன வந்து அது ஜனனியை வந்து புகழ்ந்து பேசணும். எல்லா சீன்லயும் திட்டுறாருல, அதுவும் போடி வாடின்னு பயங்கரமா திட்டுறாரு. நானும் ஒவ்வொரு சீன்ல பாக்குறேன், ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா திட்டி வச்சிருக்காரு. எனக்கே சீன் பார்க்கும் போது தான் தெரியும் என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சேர் டிக்கெட் வீடியோலயாவது என்ன வந்து ஜனனியை வந்து அவங்க புகழ்ந்து பேசணும். ஜனனின்னு இல்ல, ஜனனியும் பாருவையும் புகழ்ந்து பேசணும். மரியாதையோட அப்படியே புகழ்ந்து ஒரு ஜனனியாவும் வந்துட்டு பேசணும், பாருவாவும் பேசணும். அதுதான் வந்து விபு கேட்கிற சேலஞ்ச். அதை பார்த்து நான் அப்படியே மனசை தேத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ். இது வந்து எனக்கும் வந்துட்டு ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு சேலஞ்சா இருக்கு. வேற யாருக்காவது அந்த மாதிரி சேலஞ்ச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி இப்போதைக்கு கதிர் தான். வேற யாருமே டார்கெட் வேற யாரும் டார்கெட் இல்ல. சக்தி அவர் பாவங்க, அவர் இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு இருக்காரு ஓரமா. விபு தான் டார்கெட் பண்ணணும். ஏன்னா விபு தான் வந்து எல்லா இடத்துலயும் திட்டிட்டு இருக்கான். சக்தி பிரச்சனை இல்ல. ஓகே, நீங்க செட்ல பார்த்து பயப்படுற ஒரு ஆள்னா யாரு? பயப்படுறதுன்றதுல ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஏஜிஎஸ் ஆதி குணசேகரன் மேல அவர் வந்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் எப்பவுமே. அவர் வரும்போதே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இந்த கம்பீரமான ஒரு ஆள் அந்த மாதிரி அவர் அப்படியே நாங்க பார்த்து பழகிட்டோம். அதனால அப்படி நீங்க பார்த்து பயப்படுற ஆள்னா? பயப்படுறது இல்ல, ரெஸ்பெக்ட் தான். ஸோ சேம் தான். ஸோ சார் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்போ எங்க திருச்செல்வம் சார், டைரக்டர் சார் ரொம்ப ரெஸ்பெக்ட். நாங்கள் வந்தாலே வந்து ப்ராப்பராக நாங்கள் அந்தந்த விஷயம் அந்த ஒர்க் பண்ணணுன்றதுல வந்துடும். ஃபன் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அதுக்கும் மேலே நாங்கள் ஒர்க் மேலே கான்சென்ட்ரேட்டாக இருப்போம். அந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும் எங்க எல்லாருக்குமே. இப்போ வந்து செட்ல வந்து ஒரு ரூல் போடணும் இவங்களுக்கு அப்படின்னா என்ன ரூல் போடுவீங்க? மோனிஷா வந்து பாடக்கூடாது. அதை நீ சொல்ற மோனிஷா பாடக்கூடாது நீ சொல்ற பத்தியா? முதல்ல ரெண்டு பேரும் பாடக்கூடாது நான் தான் சொல்றேன். சரி நாங்க நீங்களும் தானே பாடுறீங்க எங்க கூட. அது ஓகே, நாங்க மூணு பேரும் சேர்ந்து வைப் பண்ண கூடாதுன்னு சொல்லலாம். ஓகே சரி ஓகே. கேக்குறவங்க தான் கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க வந்து எங்க டோரை திறந்து. அந்த பிடிஎஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேல ஷார்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், பாடிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி அது மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கிளாஸ் லீடர் போட்டு நேம்ஸ் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன், டாக்கிங் நேம், சிங்கிங் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி நீங்க வைப் பண்ற மூட்ல இருக்கீங்க. கேரி ஆன்.